தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அப்படின்னா குரு பகவான். அவர் ராசிக்கு வீட்டு இருக்கக்கூடிய வீடு ஏழாவது வீடு அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான வீடு. குருவுடைய ஆதிக்கத்தில் அந்த வீடு வந்து புதனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3வது வீடான சனியுடைய வீட்டில் கும்ப ராசியில் விட்டுருக்கிறார். அந்த கும்பத்தில் வந்து ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். ராகுட இணைந்த செவ்வாயோட இணைந்த புதன், கிட்டத்தட்ட 3 கிரகங்கள். அதே பார்த்திங்கன்னா 4வது வீடு அர்த்தாஷ்டம சனி பகவானும், சனியுடைய இணைந்த சுக்கிரன் இணைந்த சூரியன், கிட்டத்தட்ட 3 கிரகங்கள். அப்போது கேது பகவானை பொறுத்து சிம்மராசியில் இருக்கார். கண்டிப்பாக இந்த 2020 அந்த பங்குனியில் இந்த மாத கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5வது வீட்டுக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது. 11ஆம் தேதி பங்குனியில் பயிற்சியாகிறார். அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக உங்களுடைய தொழிலில் ஒரு லாபகரமான சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பண வரவுகள் கொடுக்கல் வாங்கல்லாம் ஓரளவு சீராகும். திடீர் ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஃபோன் கால்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன், அல்லது நல்ல ஒரு செய்தின்னு வச்சிங்களேன், ஏதோ உங்களுடைய நண்பர்னால உறவினாலேயோ அல்லது உங்கள் பார்ட்னர்னாலேயோ அல்லது வந்து நீங்கள் எதிர்பாராத ஒருத்தர்னாலேயோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கட்டாயமாக வரும். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தொழிலுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல சூழலில் நீங்கள் ஒன்று மாட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய காலமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த ஒரு பாசிட்டிவான நேரத்தை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. அது பிஸ்னஸ் ரீதியாக வரும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த பங்குனியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தொடக்கத்தில் கூட வரலாம். அப்படி வந்தால் விட்டுறாதீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இன்றைக்கி வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, வேலை ரீதியான இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிறையா இருக்குது, வேலை மாறுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சீராகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. இடமாற்றங்கள் பண்ணுறது, வெளியூர் பயணிக்கிறது, அது வேலையை விட்டுட்டு வேலைக்கு வேறு வேலை ட்ரை பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை இருந்த பிரச்சனையினால் அவர் வேலைக்கே போகாமல் நிப்பாட்டிட்டார். வேலைக்கே போகல, வீட்டில் இருந்துட்டு எனக்கு வேலையே வேண்டாங்க, காசு ஒன்றுனாலும் பரவாயில்ல, நான் கடனை கூட வாங்கிட்டு இப்போதைக்கு 2-3 மாதம் நான் ஓட்டிக்கிறேன்ட்டு வீட்டில் 2-3 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் பிரச்சனைகளை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். தனுசு ராசி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கம்மியாகும், சுமூகமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்து இந்த நேரத்தை கடந்து போகிறது ரொம்ப நல்லது. வேலை மாற்றம் இப்போதைக்கு அவசியம் அல்லங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த டைம் காலகட்டங்களில் குடும்ப சூழல்கள், இன்றைக்கி வேலை இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்லையமாக இருக்கும். ஆனால் வீட்டளவில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து தாய் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தந்தை புரிஞ்சிக்க மாட்டேறாரு, என்னுடைய மனைவி புரிஞ்சிக்க மாட்டேங்குது, கணவர் புரிஞ்சிக்க மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வீட்டுக்களவில் நிறைய குழப்பத்தை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு போராடுறாங்க, அது பிள்ளைகளே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளை வச்சு பசங்க வந்து எல்லா வகையிலும் தேவைகளை நீட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு போனாலும் கூட லாஸ்ட்டில் பார்த்தா அப்பா அம்மா பேச்சை கேட்காம பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கிறது அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க. இல்லை அப்பா அம்மாவை வந்து நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைக்கு அப்பா அம்மா மதிப்பு கொடுக்க மாட்டுறாங்களே, நான் நினைக்கிறது வந்து இப்படி நினைக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா அப்படி ஆப்போசிட்டாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயமா. இந்த நாளில் சனி மார்ச் 2025 வந்ததுக்கப்புறமே கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமாக அப்படி தான் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த உறவுக்குள்ளான இந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த பங்குனியில் கொஞ்சம் கம்மியாகும். இந்த சுக்கிரன் சனி கூட இணைஞ்சு வெளியே போகும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃபீலை வந்து சரி பண்ணிட்டு போயிடுவார். கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்ச் வர பாருங்களேன், கண்டிப்பாக வரும். ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். அதே மாதிரி ஒரு வீடோ இடமோ பொருளோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆசைப்பட்ட வண்டியோ வாகனமோ அது புக் பண்ணுவீங்க, அல்லது வாங்குவீங்க, அல்லது ஆல்ட்ரு பண்ணுவீங்க. ஏதோ ஒன்று இந்த நேரத்தில் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு அந்த 7 பல்லில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்குறாரு. சுப நன்மை, சுப விரயம்னு சொல்லலாம். அப்போ சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணுக்கு ஏதோ ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பையனுக்கு ஏதோ ஒன்று பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது சொத்து மாற்றங்கள் பண்ண நினைக்கிறீங்க, தந்தை வழி சொத்து அதை வந்து ஏதாவது பாகப்பிரிவினை பண்ண நினைக்கிறீங்க, அல்லது ஒரு உயிர் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த மந்தில் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிறவங்க, குழந்தைக்கான முயற்சி எடுக்கிறவங்க, திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த நேரத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபேவராக இருக்குது. கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பும் உண்டு. குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிற குழந்தை பேர் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டான முறையில் இந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலையில் பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் புதன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மறதி மந்தங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய அந்த வேகங்கள் கொஞ்சம் கம்மியாகலாம். ஓவர் திங்கிங், தேவையில்லாத திங்கிங்லாம் வரலாம்.
ஒரு மாதிரி நிலையாக உட்காந்து படிக்கிறது, நிலையாக வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு அடிக்கடி போய் வாங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு காலை எழுந்துச்சுன்னா குளிச்சுட்டு பக்கத்து வீட்டு பெருமாள், விநாயகர், சிவன் கோயில் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நவக்கிரக ஆலயத்தில் கூடிய புதனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். இதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், மாதம் ராசி பலன் பார்க்குறோம், மாத கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் இல்லாமல் ராக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த மாதிரி மாறுற காலகட்டங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கூட நமக்கு பெரிய ரிசல்ட் வர மாட்டேது. ஏதாவது ரூபத்தில் தடைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய ஆரம்ப காலங்களிலிருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் கஷ்டம் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம். இல்லை வந்து ரொம்ப நல்லா இருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா சாமியும் கும்பிட்றீங்க, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த எளிய பரிகாரங்களும் பண்ணுறீங்க, சக்திக்கு மீறியும் சில பரிகாரங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும் வரமாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணும் பொழுது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சதய நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிற ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் பட் பார்த்தா அதில் வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த நட்சத்திரத்துக்குரிய வழிபாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சூழலுக்கு தெரிஞ்சுக்காமல் அவருக்கு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறார். அதனால் எந்த பலனுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுயஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்து அது சுயஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா எழுதி வச்சிருக்க ஜாதகம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை கம்ப்யூட்டரைஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பர்த் பிளேஸ் கரெக்டாக போட்டு கரெக்டான டைம் போட்டு நீங்கள் ஜாதகத்தை கரெக்டாக எடுத்துக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னங்கிறது வந்து உயிர்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசி எப்படி நம்ம ராசி பலன் பார்க்குறோமோ, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் ஒரு கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மகர ராசியுடைய பலனும் நீங்கள் பார்க்கணும், கும்பராசியுடைய பலனும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 7.5 நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 7.5 நடக்காது. கும்பராசிக்கு நடந்துருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து துளாராசினா 7.5 நடக்காது. ஆனால் கும்ப லக்னம் இருக்கிறதுனால அந்த சனி வந்து அவருக்கு வந்து வீக்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்குரிய பலனும் நீங்கள் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 14வது வீடு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள். அதே மாதிரி 5th பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிளானட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்தாலும் பாதிப்பு தான். அதே வலுவிழந்த கிரகம் ரொம்ப பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கம் பெறுது, அது யோகத்தை கூட கொடுக்கலாம். அப்போ ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகம் அந்த மாதிரி ஏதாவது யோகங்கள் ஏதாவது இருக்கா, அந்த யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நம்ம எப்படியான வழிமுறைகள் செஞ்சால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் போக்குவரத்தோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது நீ அடுத்த பிளான் ஏதாவது வெளிநாடு பிளான் வச்சுருக்கீங்கனாலோ இந்த மாதிரி தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கரெக்டாக தெளிவாக நான் சொன்ன எல்லாம் பார்த்து கரெக்டான முறையில் ஜாதகம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கரெக்டாக பார்க்க முடியலன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், நம்ம அந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலனே நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது. இல்லை நேரில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனால வாங்க. கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லதொரு பொழுதில் உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.